ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதிபூண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்கவுள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதிபூண்டுள்ளன. இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஷின்ஜிரோ கொய்சுமி நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது இந்தியா மற்றும் ஜப்பான் இடையேயான சிறப்பு உத்திசார் மற்றும் கூட்டு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்த தனது தொலைநோக்கு பார்வையை பகிர்ந்து கொண்டதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் அமைதி, ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதில் இரு நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் பன்னாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக இந்தியாவுக்கான உற்பத்தி இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத் துறையில் இணைந்து செயல்படுதல் மற்றும் உற்பத்தி போன்ற நடவடிக்கைகளில் இந்திய நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுடன் ஜப்பான் இணைந்து செயல்பட வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் கொய்சுமி பிரதமரிடம் விளக்கியதுடன் இந்தியாவுடன் உறவுகளை வலுப்படுத்துவதில் ஜப்பான் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார். கடந்த ஜூலை மாதம் இந்தியாவின் 16வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டிற்காக இந்தியாவுக்கு வருகை தந்திருந்த ஜப்பான் பிரதமர் திரு சானே தகாய்ச்சியுடன் தான் நடத்திய விரிவான ஆலோசனைகளையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார். பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்கவுள்ளது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மற்றும் உயர் பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். தகவல் தொடர்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், புதுமை மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். புதுமையை புகுத்துதல், ஒத்துழைத்தல் மற்றும் மாற்றியமைத்தல் என்பதே இந்த மாநாட்டின் கருப்பொருளாகும். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, இணைய பாதுகாப்பு போன்ற முக்கிய விஷயங்கள் குறித்து பிரிக்ஸ் நாடுகள் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள இந்த மாநாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லடாக் பகுதியில் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தின் புதிய அமர்வை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இத்தகவலை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். லடாக்கின் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் குடிமக்கள் தங்களுக்குரிய சட்ட சேவைகளை பெறுவதற்கான காலத்தை குறைப்பதன் மூலம் நீதித்துறைக்கான அணுகலை இந்த முடிவு கணிசமாக மேம்படுத்தும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் லடாக்கின் அனைத்து பரிமாணங்களிலான வளர்ச்சிக்கும் அரசியலமைப்பு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அரசு முழுமையாக உறுதுணையுடன் இருப்பதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தார். தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வினாக்களுக்கான விடைகளை அறிந்து கொள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கும்போது அது அதிக செலவாகும் என்பது தவறான தகவல் என்று தேர்வு முகமை கூறியுள்ளது. உரிய விடைகளை தெரிந்து கொள்ள ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும் இதன் மூலம் பொறியியல் சேர்க்கைக்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வு, மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு, யுஜிசி, நெட் தேர்வு போன்ற தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் தாங்கள் எழுதிய விடைகள் தவறு என்று மதிப்பெண் குறைக்கப்பட்டிருந்தால் ஆட்சேபனை தெரிவிக்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஆட்சேபனையை வினாத்தாள் தயாரித்த நிபுணர்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்காக மாணவர்கள் செலுத்திய விண்ணப்பத் தொகை திருப்பித் தரப்படும் என்றும் தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
புதுதில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இடஒதுக்கீட்டில் சீர்திருத்தம் கோரி போராட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்று தில்லி காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. தில்லி மாவட்டத்தில் ஏற்கனவே தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் போராட்டங்கள், ஊர்வலங்கள் மற்றும் 5க்கும் மேற்பட்டோர் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. வதந்திகளை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. இந்த தடையை பொருளாதார பயங்கரவாதம் மற்றும் மனிதமைக்கு எதிரான குற்றங்கள் என்று வர்ணித்துள்ள அந்த அமைச்சகம், ஈரானிய மக்களுக்கு எதிரான விரோத போக்கை அமெரிக்கா பல தசாப்தங்களாக தொடர்ந்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்கா அறிவித்துள்ள இந்த புதிய தடைகள் ஈரானிய மக்களுக்கு எதிராக அமெரிக்கா கொள்கை வகுப்பாளர்கள் கடந்த 73 ஆண்டுகளாக தொடரும் விரோத போக்கின் மற்றொரு வெளிப்பாடாகும் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது அமெரிக்காவின் ஆதிக்க மனப்பான்மையையும் சட்டவிரோதமான மற்றும் மனிதநேயமற்ற தன்மையையும் மீண்டும் நிரூபிப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. உலக தரத்திலான ரயில் தண்டவாளங்களை உருவாக்குவதன் வாயிலாக ரயில் போக்குவரத்து சேவையை பிலாய் உருக்காலை பெரிதும் உதவி செய்து வருகிறது. கடந்த 65 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் இந்த பொதுத்துறை நிறுவனம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்காற்றி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 1959ஆம் ஆண்டு நாட்டின் 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் சோவியத் ஒன்றியத்தின் ஒத்துழைப்புடன் அமைக்கப்பட்ட பிலாய் உருக்காலை இன்று நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்களில் மிகவும் சீரான செயல்திறன் கொண்டதாக திகழ்கிறது. தற்போது வருடத்திற்கு 70 லட்சம் டன் உற்பத்தி திறனை கொண்டுள்ள பிலாய் உருக்காலையினை 1 கோடி டன் உற்பத்தி கொண்டதாக மாற்றும் பணியில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. கடந்த 6 தசாப்தங்களாக பிலாய் எஃகு ஆலையால் இந்திய ரயில்வேக்கு வழங்கப்படும் உலகத்தரம் வாய்ந்த தண்டவாளங்கள் நாடு முழுவதும் பரவியுள்ளன. ஆலையால் உற்பத்தி செய்யப்படும் TMT தயாரிப்புகள் நிலநடுக்கம் மற்றும் அரிப்பை எதிர்க்கும் பண்புகளுடன் உயர்ந்த தரத்தில் உள்ளது. உயரமான கட்டிடங்கள், கனரக இயந்திரங்கள், எண்ணெய் மற்றும் எரிவாயு துறை, விண்வெளித்துறை, அணுசக்தி திட்டங்கள் உள்ளிட்டவற்றில் பிலாய் உருக்காலையின் தயாரிப்புகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. குடியுரிமை சட்டம் தொடர்பாக 2024ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அரசு உத்தரவு சில குறிப்பிட்ட மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தாது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், மேற்குவங்கம், அசாம் மற்றும் திரிபுரா மாநிலத்தில் பழங்குடியின பகுதிகள் தவிர பிற பகுதிகள், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த உத்தரவில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. வடக்கு ஹாலந்தில் உள்ள ஆம்ஸ்டல்வீன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு மணி 9:30க்கு தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் இன்று சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. ஈட்டி எறிதல் வீரர் ஷிவ்பால் சிங் தடை செய்யப்பட்ட மெத்தாண்டியனின் என்ற ஊக்கமருந்தை பயன்படுத்தியது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தேசிய ஊக்கமருந்து தடுப்பு முகமையின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் 10 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டுள்ளார். இவர் கடந்த 2019 தோஹா ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர மேலும் சில வீரர் வீராங்கனைகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தடகள வீராங்கனையான ஸ்வப்னா பர்மன் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்தை பயன்படுத்தியதாக கண்டறியப்பட்டு தேசிய ஊக்கமருந்து தடுப்பு முகமையால் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இவர் 2018 ஜகார்த்தா ஆசிய போட்டிகளில் தங்கம் வென்றவர். வீராங்கனை MV ஜில்னா மெபென்டர்மின் ஊக்கமருந்து பரிசோதனையில் சிக்கியதால் 2வது முறையாக தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஹாக்கி வீரர் மயங்க் சர்மா 4 ஆண்டுகளுக்கும் 19 வயது ஓட்டப்பந்தய வீராங்கனை சஞ்சனா சிங் 5 ஆண்டுகளுக்கும் தடை செய்யப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதிபூண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்கவுள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.